தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடங்கி 15 நாட்கள் கடந்துவிட்ட நிலையில் காங்கிரஸ் கட்சிக்கு திடீர் விழிப்பு ஏற்பட்டு ஆலோசனை கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருப்பது அனைத்து கட்சிகளுக்கும் நகைப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தேர்தலுக்கு பின்பு உறக்க நிலைக்கு செல்லும் காங்கிரஸ் இந்த முறை தேர்தலுக்கு முன்பே கடையை சாத்தி உறங்க சென்று விட்டதா என்ற விமர்சனமும் எழுந்திருக்கிறது. காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனை விட பயங்கரமா இருக்கும். அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட். காயம்பட்ட சிங்கத்தோட மூச்சு அதன் கர்ஜனையை விட பயங்கரமாக இருக்கும் என KGF படத்தில் வரும் வசனத்தை காங்கிரசுக்கு பொருத்தி பார்க்க கதர் சட்டைக்காரர்களுக்கு ஆசையாக இருந்தாலும் எத்தனை காயம் பட்டாலும் புரட்டை வருமே தவிர கர்ஜனை மட்டும் வரவே வராது என கூறி ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று விடுவதுதான் காலங்காலமாக காங்கிரஸ் செய்து வரும் அரசியல் என்கின்றனர் காந்தி காலத்து ஆட்கள். தேர்தலுக்கு தேர்தல் தோல்வியை மட்டுமே சந்தித்து மீள முடியாத துயரத்தில் இருக்கும் காங்கிரசுக்கு மற்றும் ஒரு பேரிடியாய் வந்து இறங்கி இருக்கிறது பீகார் தேர்தல் முடிவுகள். தேர்தல் ரீதியாக தொடர் தோல்விகளை சந்தித்து வரும் காங்கிரஸ் அடுத்தடுத்து தேர்தல் நடைபெற உள்ள மாநிலங்களில் பணிகளை தீவிரப்படுத்தும் என நினைத்தால் வழக்கம் போல சுணக்கமாகவே இருப்பதாக விமர்சனம் எழுந்துள்ளது. வாக்குகள் திருடப்படுவதாக முடிந்த போன தேர்தலுக்கு 3 மணி நேரம் பிரஸ் மீட் வைத்து புலம்பும் ராகுல் காந்தி தேர்தலுக்கு முன்பே அதை தடுத்து நிறுத்த என்ன நடவடிக்கை மேற்கொண்டார் என்ற கேள்வி எழாமல் இல்லை. இந்த நிலையில் மகாராஷ்டிரா, ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களின் சட்டப்பேரவை தேர்தலில் பாடம் கற்ற காங்கிரஸ் எதிர்வரும் தேர்தல்களிலாவது சுறுசுறுப்பாக பணியை மேற்கொள்ளுமா என எதிர்பார்த்தவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சி இருக்கிறது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை கடுமையாக எதிர்க்கும் காங்கிரஸ் களத்தில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதுதான் வேதனைக்குரிய ஒன்றாகும். பிரஸ் மீட்டிலும் எக்ஸ் தளத்திலும் புகார்களை அடுக்குவதில் காட்டும் அக்கறையில் 1% களத்தில் இறங்கி காட்டியிருந்தால் கௌரவமான எண்ணிக்கையிலான MLA-க்களாவது காங்கிரசுக்கு மிஞ்சி இருக்கும். என்னதான் வட மாநிலங்கள் பெரும்பாலானவற்றில் காங்கிரஸ் மண்ணை கவ்வியிருந்தாலும் தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட தென் மாநிலங்கள் தான் அந்த கட்சிக்கு நம்பிக்கை அளித்து வருகின்றன. இந்த நிலையில்தான் அடுத்த சில மாதங்களில் தேர்தலை சந்திக்கவிருக்கும் தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களை உள்ளடக்கி மொத்தம் 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் SIR பணிகளை தொடங்கியிருக்கிறது தேர்தல் ஆணையம். ஒவ்வொரு முறையும் தேர்தலுக்கு பிறகு வாக்காளர் பட்டியல் குளறுபடிகளை அம்பலப்படுத்தும் காங்கிரஸ் இந்த முறையாவது SIR பணிகளில் தலையிட்டு தீவிர கண்காணிப்பில் ஈடுபடும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் SIR பணிகள் தொடங்கி 15 நாட்களுக்கு மேலாகிவிட்ட போதிலும் காங்கிரஸ் கட்சி இன்னும் ஆழ்ந்த உறக்கத்தில் தான் இருந்து வருகிறது. சொந்த கட்சியினராலேயே கடுமையாக விமர்சனத்திற்குள்ளான காங்கிரஸ் தேசிய தலைமை திடீர் ஞானோதயம் பெற்று வரும் 18ஆம் தேதி ஆலோசனை கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருப்பது கட்சியினரிடையே அதிருப்தியையும் மற்ற கட்சிகளுக்கு நகைப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. தேர்தல் ஆணையம் SIR பணி அறிவிப்பை வெளியிட்ட உடனேயே செய்ய வேண்டிய பணிகளை சுமார் 15 நாட்களை கழித்து தொடங்கி இருக்கிறது காங்கிரஸ் கட்சி. தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுகவையும், உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை சமாஜ்வாடியையும் நம்பி காலம் தள்ளி வரும் காங்கிரஸ் SIR பணிகளிலுமே அந்த கட்சிகளையே நம்பி பீகார் தேர்தல் தோல்வியால் அடைந்த களைப்பில் ஓய்வெடுப்பதாக சொன்னாலும் கேரளா, மேற்கு வங்கம், சத்தீஸ்கர், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களிலும் ஏன் காங்கிரஸ் சுணக்கம் காட்டுகிறது என்ற கேள்வி எழுகிறது. 12 மாநிலங்களில் 49 கோடி படிவங்கள் விநியோகிக்கப்பட்டு விட்டதாக தேர்தல் ஆணையம் கூறியிருக்கும் நிலையில் சுறாப்பட வடிவேலை போல போட்டி முடிந்தது கூட தெரியாமல் காங்கிரஸ் ஆரவாரமாக வருவது எதற்காக என தொண்டர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். பாரத் ஜோடோ, ஓட் சோரி என அத்தனை வேலைகளையும் ராகுல் காந்தி இழுத்து போட்டுக் கொண்டு இரவு பகலாக தேர்தல் பணிகளை செய்து வந்தாலும் 2ஆம் கட்டத்திலிருந்து அடிமட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் வரை வேலை செய்யாமல் பண்ணையார்த்தனமாக சுற்றி திரிந்தால் காங்கிரசுக்கு ஆட்சி அதிகாரம் மட்டுமல்ல, ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட கனவாகத்தான் போகும் என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள். ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம்.